ஒரே குண்டுல பெரியவர் 87 வயசு அவரை சாகடித்து அமெரிக்க அதிபர் மறுபடி சொல்றார் ஈரான் நல்லா இருக்கும். எவ்வளவு பெரிய பொய்யருக்கு பாருங்க. ஈரானை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் பயப்படலாம். எந்த நிலையிலும் ஹெர்மூஸோ அணு ஆயுத நிலைகளோ நாங்கள் சமரசம் செய்வதோ கையெழுத்து போட்டு கொடுப்பதோ இந்த பேச்சுக்கே இடமில்லை. முதல்ல ஈரான் குறிவைத்திருக்கிற நாடு இஸ்ரேல். சவுதி அரேபியா சிக்கிக் கொண்டது. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உலக தமிழர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச நிகழ்வுல நீங்கள் எதிர்பார்க்காத பல செய்திகள் காத்திருக்கிறது. மிக முக்கியமாக நீங்கள் பார்ப்பது ஹெர்மூஸ் வளைகுடாவில் இந்த ஒப்பந்தம் குறித்து ஒரு தீவிர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாலும் ஈரான் நல்ல நிலையில இருக்கணும், செழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த போரை நிறுத்திட்டேன்னு இது ஒரு 50வது பொய்யை அமெரிக்க ஜனாதிபதி மறுபடி சொல்றார். அது ஒரு பொய்ங்கிறதுல வேறு மாற்று கருத்து வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆனா உலகத்துல நீங்க இனி யாரையும் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு அரசியல்வாதியை இனி பார்க்க முடியாதுங்க. இது அவ்வளவு பொய் என்றால் இப்படி நம்ம எல்லாரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்தியர்களோ இலங்கை மக்களோ பொதுவாக ஆசியாவை சார்ந்தவர்கள்லாம் நாமெல்லாம் ரொம்ப தரம் குறைந்தவர்கள், அமெரிக்கர்களோ யூரோப்பியர்களோ ரொம்ப தரமான ஆட்களுங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே சொல்றேன் சகோதரர்களே, தமிழ் கூறும் நல்லுலக மக்கள்ல வெற்றி யார் வேணாலும் பெறட்டும். அமெரிக்க இராணுவத்தின் மீதோ அமெரிக்க இராணுவ தளவாடங்களின் மீதோ அதெல்லாம் ரொம்ப டாப் மோஸ்ட் ஒரு குவாலிட்டி. அதுக்கு இணையாக உலகத்திலே யாரும் இல்லை. அது உண்மைதான். இன்னைக்கும் அமெரிக்க தொழில்நுட்பத்துக்கு எதிராக ஈரான் பிரச்சனையை தாண்டி ஆனா அமெரிக்க அதிபர் உலகத்திலே மிக 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 ஒரு இழிவான கீழ்நிலையான ஒரு தலைவனை அந்த நாடு பெற்றிருப்பதை போன்றுதான். இப்போ திடீர்னு சொல்லிட்டார், நான் போரை நிறுத்திட்டேன். எதுக்கு சார் போரை நிறுத்தினீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, ஈரான் நல்லா இருக்கணுங்க, ஈரான் ரொம்ப செழிப்பா இருக்கணும். ஈரானை அடித்து 10,000 பேர் தண்ணி குடிக்க விடாம மலைகளை எல்லாம் குண்டு போட்டு பாலங்களை எல்லாம் தகர்த்து தெஹ்ரான்ல 4,000-5,000 பேரை காலி பண்ணி 168 குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை எதுக்கு இறந்து போறோம்னு தெரியாம இறந்து போய் ஒரே குண்டுல பெரியவர் 87 வயசு அவரை சாகடித்து அவருடைய பேர குழந்தையெல்லாம் சாகடித்த அமெரிக்க அதிபர் மறுபடி சொல்கிறார் ஈரான் நல்லா இருக்கணுமா. எவ்வளவு பெரிய பொய்யர் என்று பாருங்கள். இப்ப இந்த தாக்குதலை நடத்த போகின்ற போது துருக்கியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஹக்கன் பிதான், அதே போன்று இராணுவ தலைவர் அசீம் முனீர் பாகிஸ்தானிலிருந்து மற்றும் பர்ஹான், சல்மான் பின் பர்ஹான் சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகாரத்துறை, இவங்க எல்லாருமே ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் பேச்சுவார்த்தை குழுவின் அங்கமாக அரசியல் முகமாக காணப்படக்கூட அப்பாஸ் அராகச்சிட்ட அவங்க பேசினாங்க. அதுக்கு அப்பாஸ் அராகச்சி தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நாங்கள் பதிலுக்கு பதில் கடுமையான தாக்குதலை கொடுப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களை அவங்க தாக்குனா நாங்கள் பதிலுக்கு பதில் மிக கடுமையான தாக்குதலை கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் என்று சொன்னவுடன் ஒருவேளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடும் தாக்குதல்களை நடத்துகின்ற போது செயல்படாமல் பல தசாப்தங்களுக்கு அழிந்து போகிற நிலையில் மத்திய கிழக்கு மாறிடும். அங்குள்ள எரிசக்தி நிலையங்கள், ஆற்றல் நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் ரிஃபைனரி சென்டர், மின்சாரத்துறை, எல்லா கட்டமைப்புகள், பாலங்கள், சாலைகள் எல்லாம் அழிந்துவிடும் என்கின்ற ஒரு லெவலுக்கு சவுதி, குவைத், துபாய், யுஏஇ எல்லாருமே பயந்து தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அமெரிக்காவை கடுமையான கண்டித்தார்கள், அமெரிக்காவோடு கெஞ்சினார்கள், முரண்பட்டார்கள். அமெரிக்காவும் தொடர்ந்து இந்த போரை நடத்த முடியாத ஒரு இயல்பான நிலைக்கு வந்திருக்கிறது. உடனே அவர்கிட்ட சொன்னாங்க, அதுதான் இப்போது தொடர்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈரானை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் பயப்படலை அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் பயப்பட போவதில்லை.
மாறாக அமெரிக்கா எங்களை தாக்கினால் ஈரான் எமது பிராக்சிகள் மூலமும் மத்திய கிழக்கில் இருக்கும் பல அமெரிக்க நிலைகளையும் அவருக்கு ஆதரவான சார்பு நிலைகளையும் நாங்கள் தாக்குவோம். ஈரான் ஒரு புதுசா மிரட்டல் ஒன்றுமில்லை, தாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுவரை அமெரிக்காவுடைய 13 நிலைகளை அவர் தாக்கி அளித்திருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்கள், பல பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இந்திய மதிப்பிற்கு பல 100 கோடிகள் போயிருக்கலாம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடிகள் இழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மறுபதிப்புரையாக நாங்கள் பழிவாங்கிய தீர்வோம் எல்லா நிலைகளையும், ஆற்றல் நிலைகள், பெட்ரோலியம் உற்பத்தி நிலைகள், கப்பல்கள், எரிசக்தி நிலையங்கள், மின்சார நிலைகள் எல்லாவற்றையும் அழிப்போம். உடனே தான் இப்போது அமெரிக்கா அப்படியே தனது படத்தை கீழே போட்டிருக்கிறது. மிக முக்கியம், அமெரிக்காவுடைய பொருளாதாரமே மத்திய கிழக்கு தான். அமெரிக்கா பொருளாதாரம் மத்திய கிழக்கு மட்டுமல்ல, பெட்ரோ டாலரின் மூலம் பல லட்சக்கணக்கான பில்லியன் டாலர்களை சம்பாதிக்கும் அமெரிக்கா மத்திய கிழக்கில் வந்த மிக கடும் எச்சரிக்கையின் வாயிலாக அவர்கள் பின்னடைந்திருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான செய்தி. இதற்கிடையில ஈரான்கிட்ட கேட்டாங்க, இந்த அணு ஆயுத விஷயங்கள்லாம் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்ததாக சொல்லப்படுது என்று ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதிலெல்லாம் சமரசம் செய்து கொள்வதை போன்று எந்த நிலையிலும் ஹெர்மூஸோ அணு ஆயுத நிலைகளோ நாங்கள் சமரசம் செய்வதோ கையெழுத்து போட்டு கொடுப்பதோ இந்த பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் சொல்லலாம், இது அவ்வளவு பொய் என்பதை தற்போது ஈரான் தெளிவுபடுத்தியிருக்கிறது. எந்த நிலையிலும் உண்மையிலேயே இந்த ஒப்பந்தம் ஈரான் தெளிவுபடுத்திடுச்சு, நாங்கள் அணு ஆயுத விஷயத்தில் கையெழுத்து போட மாட்டோம், இப்படி தான் இருப்போம். ஆனால் ஹெர்மூஸ் நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுவோம், நாங்கள் அசோசியேட் வித் ஓமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி இந்த அடுத்த சமாதானம் வரும்? பிரச்சனையே இந்த ரெண்டு தான். நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள், எப்படி சமாதானம் வரும்? சமாதானம் வருவதற்கான வாய்ப்புகள் முழுமையாக கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது, இழுத்து சாத்தப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்தால் பேசலாம், ஆனால் விட்டு கொடுப்பதாக இல்லை ஈரான், அமெரிக்காவும் அப்படித்தான். ஆக இதில் மீண்டும் ஒரு சிக்கல் வரும் என்பதை நாம் உறுதியாக நம்பக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் இஸ்ரேலில் இருக்கும் மக்களை, அமெரிக்கர்களையும் அரசாங்கத்திடத்தில் கேட்டுக்கொண்டு உடனடியாக நீங்கள் புதைகுழிகளை நோக்கி சென்று விடுங்கள், பங்கருக்குள் சென்று விடுங்கள், எந்த நேரமும் ஈரான் தாக்குதலை நடத்தும் என அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. ஜெருசலேம் போஸ்டின் வாயிலாக ஜோர்டானில் இருக்கும் அமெரிக்கர்களுக்கும் கடும் எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் ஈரானியர்கள் தாக்கலாம் என்பதை இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் கடும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜோர்டானில் இருக்கும், ஜோர்டான் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா நாடுகளில் இருக்கும், குவைத் உட்பட பல நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களுக்கு பக்கத்தில் யாரும் இருக்க வேண்டாம் என மக்களை கடும் எச்சரித்து அச்சுறுத்தலாக இந்த செய்தி மக்களிடத்தில் இருந்தாலும் இது ஒரு எச்சரிக்கையாக சர்வதேச சமூகம் பார்க்கின்றது. ஏனென்றால் அமெரிக்கர்களால் தடுக்க முடியவில்லை. அமெரிக்காவினுடைய ஆன்டி மிசைல்ஸ் ஏவுகணைகளின் மூலம் வானில் எரிவூட்ட முடியாத ஒரு தகவமைப்பு அடாப்டேஷன் அதை சார்ந்து அந்த அடிப்படையிலே இருக்கின்றது. ஆகவே அமெரிக்கா இந்த எரிவூட்டுதலை நிகழ்த்த முடியாத சூழ்நிலையில் அது விழுந்ததின் மூலம் பலருக்கு மூளை நரம்புகள் எல்லாம் வேலை செய்யவில்லையாம். அவர்கள் சாகவில்லை, ஆனால் பக்கத்தில் தான் விழுந்ததுங்க. அமெரிக்க வீரர்களில் பெரும்பாலானவர்கள் மூளை செயலிழப்பால் பாதித்திருக்கிறார்கள். அப்பப்பா இவ்வளவோ பயங்கரமாக இருக்கு, கேட்பதற்கே மனம் வலிக்கிறது. இது மனித சமூகம் தானா அப்படிங்கிற பரஸ்பரம் ரெண்டு பேரும் மேலே நமக்கு ஒரு அறச்சீட்டம் வரத்தான் செய்கின்றது. அப்படி ஒருவேளை ஈரானை தாக்கினால் ஈரான் எந்த நிலைகளை எல்லாம் தாக்கும் என்ற செய்தி தற்போது வெளியாகி இருக்கின்றது. முதல்ல ஈரான் குறிவைத்திருக்கிற நாடு இஸ்ரேல். இஸ்ரேலில் இருக்கும் லெவேட்டியா என்கின்ற ஒரு மிக முக்கியமான தளம் இது காலி செய்யப்படும். இஸ்ரேலுடைய லெவேட்டியா இதெல்லாம் எரிசக்தி துறைகள், மக்கள் வாழ்கிற மிக முக்கிய நிலைகள். சவுதி அரேபியாவினுடைய தாவாக், கத்தாருடைய ரஸ்பஹா, அமீரகத்தில் இருக்கும் ஐட்டம் உள்பட பல்வேறு இடங்களில் ஒரு பெரும் தாக்குதலை நடத்துவதற்கான
ப்ளூ பிரிண்ட் ரெடியாக இருக்குங்க அப்படின்ட்டு அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெளிவுபடுத்தியிருக்கிற கருத்தையும் நாம் உங்களுக்கு தருகிறோம். லெவேட்டா, தாவாக், கத்தரில் இருக்கக்கூடிய ரஸ்பஹா, அமீரகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக ஐட்டம். இந்த இடங்களிலெல்லாம் எரிசக்திகள், மின்சாரத்துறைகள், மக்களுக்கு அடிப்படையான விவகாரங்களை ஈரான் ஒருவேளை அமெரிக்கா ஈரானில் தாக்கி மக்களுக்கு சேதம் ஏற்படுத்தும் வகையில் மின்சார கட்டமைப்புகளையோ மற்றும் உண்டான அரிதிலும் அரிதான நிகழை அவர்கள் தாக்கினார். ஏன்னால் அமெரிக்கர்களுக்கு ஈரானியர்களை வெல்ல முடியாது. கடைசி கட்டத்தில் தான் மக்களை பாதிப்பாங்க. அமெரிக்கர்கள் எந்த அளவிற்கு தோல்வி அடைந்திருக்கிறார்கள், தோல்வியை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். உண்மையிலேயே அமெரிக்கர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெரிய அறிவுலாம் தேவையில்லை, இராணுவ தளவாடங்கள் குறித்த புரிதலும் தேவையில்லை. இராணுவத்தை அமெரிக்கா அடித்ததா? ஈரானுடைய அல்குஸ் படைகள், ஈரானுடைய விமானத்தளங்கள், ஈரானுடைய ஏவுகணை தளங்கள், ஈரானுடைய ஆர்சனல் குடோன்கள், ஈரானுடைய ட்ரோன்கள், ஆளில்லாத விமானங்கள், படைகள், கப்பல் படை, காலாட்படை, தரைப்படை, ஏவுகணை படை, ஷேடோ ஃப்ளீட் எல்லாவற்றையும் அவர்கள் அழித்தார்களா? ஒன்றும் அழிக்கவில்லை. அப்போ ஏன் ஈரானுடைய மக்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாலங்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்கூல் ஜோன், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொதுச்சாலைகள், இதை அடிக்கிற அளவிற்கு அமெரிக்கர்கள் போய்விட்டார்கள் என்றால் அமெரிக்கர்களுடைய தோல்வியை இது எவ்வளவு நீங்கள் பாருங்கள். உண்மையிலேயே போர் என்று சொன்னால் பதிலுக்கு பதில். நீங்கள் அமெரிக்க தளத்தை தாக்கினீர்கள் என்றால் அமெரிக்கா என்ன செய்ய வேண்டும்? அங்கே இருக்கக்கூடிய தளங்களை தாக்க வேண்டும். ஈரானியர்கள் தாக்கவில்லை. ஈரானில் அமெரிக்காவுடைய தளங்களை மட்டும்தானே தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஈரானியர்கள் பாலத்தை எங்கும் தாக்கவில்லை. நல்லா கவனிங்க. எந்த இடத்திலும் அவர்கள் பாலத்தை தாக்கவில்லை, எந்த இடத்திலும் அவர்கள் ஸ்கூலை தாக்கவில்லை, எந்த இடத்திலும் மார்க்கெட்டை தாக்கவில்லை, அபார்ட்மெண்ட்ஸை தாக்கவில்லை. அவர்கள் அமெரிக்கா இஸ்ரேலுடைய இராணுவ நிலைகளை மட்டும்தான் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா கடைசியில் பாலங்கள், சாலைகள், மருத்துவமனைகள், குடிநீர் தளங்கள், ஸ்கூல் ஜோன் எல்லாவற்றையும் அடித்ததன் மூலம் அமெரிக்கா கோபத்தில் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலைக்கு வந்ததனால்தான் இப்போது நான் சொன்ன நெவேட்டோ, அதே போன்று தவாக் மற்றும் ரஷ்பஹான் அண்ட் ஆல்சோ ஐட்டம், இவ்வளவு இடத்தையும் அவர்கள் அழிப்பதற்காக ப்ளூ பிரிண்டை ரெடி பண்ணிவிட்டார்கள் என்று அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. பஹ்ரைன் தற்போது உருக்கமான ஒரு வேண்டுதலை அமெரிக்கர்களுக்கு சொல்கிறது. அல்லாவின் மீதும் அல்லாவுடைய தூதர் மீதும் நம்பிக்கையோடு கேட்கிறோம், நீங்கள் எங்களை தாக்க வேண்டாம், நாங்கள் ஷரியத் சட்டத்திற்கு உட்பட்டே வாழ விரும்புகிறோம். பஹ்ரைன் சொல்கிறது, அல்லாவினுடைய தூதரின் மேல் உங்களை நான் கேட்கிறேன், எங்களை நீங்கள் தாக்காதீர்கள் என பஹ்ரைன் உருக்கமான வேண்டுகோள். நாங்கள் ஷரியத்தை முறைப்படி பின்பற்றுகிறோம், தயவு செய்து எங்களை தாக்காதீர்கள் என்றும் ஈரானுக்கு வேண்டுகோள் விடுத்து சொல்கிறது. நபிகள் நாயகத்தின் பெயரால் அந்த அறிக்கை அவ்வாறு சொல்கிறது, முகமது நபியின் பெயரால் உங்களுக்கு இறைவன் கொடுத்த இந்த வல்லாதிக்க சக்தியை நீங்கள் தவறாக பயன்படுத்த வேண்டாம், எங்களின் மீது தாக்க வேண்டாம் என்று பஹ்ரைன் ஈரானியர்களுக்கு உருக்கமான வேண்டுகோள். எவ்வளவு நிலைக்கு போயிருக்காங்க பாருங்க. அமெரிக்கர்களால் தாங்கள் இதுகாரம் தாக்குதலையெல்லாம் சந்திக்கவே மாட்டோம், பாதுகாப்பான ஒரு சேஃப் ஜோனில் வி ஆர் லிவிங், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்பிய அவர்கள் முதலாக அல்லாவின் பேரிலும் அல்லாவுடைய சட்டத்தின் பேரிலும் நாங்கள் கேட்கிறோம், அல்லாவுடைய தூதரின் பேரில் கேட்கிறோம், எங்களை தாக்காதீர்கள் என்று கேட்கிற அளவிற்கு நிலைமை மோசமாக ஆகியிருக்கிறது என்பதையும் கூட நான் உங்களுக்கு இப்போது சுட்டி காட்டுகிறேன். தற்போதைய நிலையில் பீகாக்ஸ் மலைகள் எதற்கு தாக்கப்படுகிறது என்ற கேள்வி எழும். பீகாக்ஸ் மலைகளை அமெரிக்கர்கள் குறிவைத்து தாக்குவது, நம்மிடத்தில் பல பேர் சொன்னார்கள், இஸ்பஹான், ஃபர்தோஸ், நட்டான்ஸில் மட்டும்தான் அவர்கள் புதைக்கவில்லை, அணு கழிவுகளை பானைகளில் வைத்து பீகாக்ஸ் மலைகளில் வைத்திருக்கிறார்கள், அதற்குத்தான் அமெரிக்கர்கள் தாக்குகிறார்கள் என்று சொல்லப்பட்ட போது, இல்லை, இப்போது உண்மை வெளியாக இருக்கிறது. மொஜிதபா கமைனி பீகாக்ஸ் மலைக்குள் தான் இருக்கிறார். ஐஆர்ஜிசியுடைய சில முக்கிய தலைவர்கள் பீகாக்ஸ் மலைகளிற்குள் இருப்பதாக, மலையை குடைந்து அடியாளத்தில் இருப்பதாக மொசாத் கண்டுபிடித்திருப்பதாகவும்
அச்செய்தியை அமெரிக்காவிற்கு கடத்துவதற்காகவே கடந்த சனிக்கிழமை டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்கு சென்ற போரியல் மனிதன் பெஞ்சமின் நெத்தானியாகு கடத்தியிருக்கலாம். ஆகவே கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிற ஒரு மர்ம மனிதனான முஜித்தபா கமேனியை காலி செய்வதற்கு அமெரிக்காவினுடைய CIA மற்றும் மொசாத் கடும் வலைவிரிப்பை போடுகிறது. ஆனால் அவரை கண்டுபிடிப்பதற்கு இயலாத காரியம். காந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் வடிவமைக்கப்பட்ட ஒரு குடுவைக்குள் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, ஏராளமான பேர் அவரோடு இருக்கிறார்கள். 3-4 பேர் உயிர் பலி கொடுப்பதற்கும் தற்கொலைப்படையாக செயல்படுகிறார்கள். அவர்கள் எந்த நிலையிலும் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மிக முக்கிய ஆளுமைகள். அவர்களும் மிக குறைவான எண்ணிக்கையில், அவர்களிடத்தில் மட்டும்தான் எந்த டிஜிட்டல் பத்திரிகையோ பேப்பரோ எதுவும் இல்லாமல் இவருடைய செவ்வி கடத்தப்படுகிறது. ஆடு மாடு ஒட்டகங்களை போன்று அவர் அந்த செய்தியை கொடுத்து அதை கடத்தி கொடுப்பவர்களுக்கு கொடுத்து விட்டு வந்துகிறார். அமெரிக்காவில் இந்த CIAயின் தேடுதலால் டாக்டர்கள் முழுமையாக கண்காணிக்கப்படுகிறார்கள். உயர்ந்த ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுடைய தலைமை மருத்துவர்கள் எங்காவது செல்கிறார்களா, யாரையாவது பார்க்கிறார்களா என லோக்கலில் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அவர்கள் பணம் கொடுத்து முஜித்தபாவை அடைந்து காலி செய்ய மொசாத்தும் CIAயும் தொடர் திட்டங்களை வழிநடத்தி வருவது ஒரு பரபரப்பான செய்தியாகும். சவுதி அரேபியா சிக்கிக் கொண்டது. நாள் ஒன்றுக்கு 70 லட்சம் பேரல்கள் விற்பனை செய்தவர்கள் தற்போது செங்கடலில் இழுத்து சாத்தப்பட்டிருக்கிறது. ஹெர்மூஸ் இழுத்து சாத்தப்பட்டிருக்கிறது. பெரும் வருவாயினால் இழப்பினால் திணறுகின்ற அவர்கள் ஆப்பிரிக்காவை நோக்கி 20 நாட்கள் 12 நாட்கள் சுற்றி ஏராளமான பொருளாதார சீரழிவில் சவுதி சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் பெரும் இடையூறை சவுதி தான் சந்தித்து வருகிறது. இப்போ முதல்ல நீங்கள் பாருங்கள், செங்கடல் சவுதிக்கு ரொம்ப பெரிய ட்ரேடிங் சென்டர், வர்த்தக வழிப்பாதை. ஆசியாவையும் யூரோப்பையும் இணைப்பது இந்த பாதைகள் தான். இவர்கள் எல்லாவற்றையும் ப்ராக்சிகள் மூலம் இழுத்து மூடிவிட்டால் என்ன செய்வது? இதுதான் உண்மையான நிலைமை. இப்போது சவுதி இதிலிருந்து வெளிவர முடியாமல் அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். இஸ்ரேலை நாங்கள் பாதுகாப்பது முடிய ரொம்ப சிக்கலான காரியம் என யூரோப்பிய யூனியனுடைய அமெரிக்க துணை பொறுப்பாளர் அலெக்ஸ் சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்து, இஸ்ரேலை பாதுகாப்பது அமெரிக்கர்களுக்கு சிக்கல், யூரோப்பியர்களுக்கும் சிக்கல். காரணம், இஸ்ரேலியர்கள் எதிர்பார்த்ததை விட ஈரானியர்களை தோல்வியடை செய்ய முடியாது. ஈரானியர்களுடைய ஆயுத பலம் இருப்பதின் மிக முக்கிய காரணம் அமெரிக்கர்களிடத்தில் ஆயுதங்கள் இல்லை என்றும் பெண்டகனால் அவர்களை காப்பாற்ற முடியாது என்று அலெக்ஸ் தன் செய்தியை பெண்டகனுக்கு கடத்த பெண்டகன் மிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தி நேற்று மிகுந்த பரபரப்போடு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஆயுதங்கள் இல்லாமல் அவர்கள் யாருக்கு கொடுப்பார்கள் என்பது ஒரு கேள்வி. இதற்கிடையே PMF என்று சொல்லக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ஹவுதிகளின் மூலம் ப்ராக்சி அட்டாக்கை தற்போது வலிமைப்படுத்தி வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது என்பதும் மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. ஆக போர் நிறுத்தம், சமாதான பேச்சுவார்த்தை என்பது நம்ம இவ்வளவு காலம் பார்க்கின்றது ஒரு கானல் நீர் போன்றுதான் தெரிகின்றது. அதற்கு விடை கிடைக்குமா? சமாதானம் ஏற்படுவது என்பது பல மில்லியன் டாலர்கள். கேள்விகள் தொங்கித்தான் இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.